செம்பா உனக்கு ஒன்றும் ஆகல? ஏன் கையில அடிபட்டிருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வீட்ல தான் சொன்னாங்க. இந்த விஷயம் வீட்ல யாருக்குமே தெரியாது, வினோதினிக்கு மட்டும்தான் தெரியும். வினோக்கு தெரியும்ல, அவதான் எனக்கு சொன்னா. அப்ப கார் வந்து இடிச்சதுல இருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா? நீ விழறதுக்கு காரணமா இருந்த டிரைவர் இருக்கான் இல்லையா, அவனை நீ மன்னிச்சு விட்டல, அது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டா. குறுக்க ஆள் வரது கூட தெரியாம வண்டி ஓட்டுனா அந்த மொகரக்கட்ட எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன். பாத்தியா? நான் பார்த்தேன் சின்னையா. ஆனா அவன் முகம் எனக்கு சரியா தெரியல, ஏன்னா ஃபுல் கூட்டமும் மறைச்சிருச்சு. பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுகிட்ட கடலை போட்டுட்டே வண்டி ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் வழியில யாரு வராங்கன்னு அவன் கண்ணுக்கு தெரியல. நீங்க என்ன எப்படி வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா நான் உங்களுக்கு ஒரு டிரைவரையும் தாண்டி உங்க கஷ்ட நஷ்டத்துல கூடவே இருப்பேன். செம்பா, ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னதான் ஒரு டிரைவர் கவனமா வண்டி ஓட்டினாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது இயல்பு தானே. எது சின்னையா இயல்பு? சரி, ஏதோ என் மேல மோத வந்துட்டான், கீழே இறங்கி ஒரு வார்த்தை சாரி மேம் அப்படின்னா சொல்லிருக்கணும்ல. சொல்லிருக்கணுமா இல்லையா சின்னையா? அது கூட சொல்லலாம். அவன் வெரி பேட் ஃபெலோ. இதுவே அவன் சொந்தக்காரங்களோ இல்ல கட்டின பொண்டாட்டியும் வந்து கீழே விழுந்திருந்தா பார்த்துட்டு அவன் சும்மா இருந்திருப்பானா? ஓடி வந்து உதவி பண்ணிருக்க மாட்டான். சரி விடு, பாவம் அவனுக்கு என்ன சூழ்நிலையோ யாருக்கு தெரியும். இல்ல சின்னையா, என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும் சாரி கேக்குறதுன்றது ஒரு அடிப்படையான விஷயம். அது கூடவா அவனுக்கு சொல்ல தெரியாது? சாரி செம்பா. என்ன நீங்க எதுக்கு சின்னையா இப்ப சாரி சொல்றீங்க? இல்ல, இந்த மருந்து வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு என்ன சின்னையா பண்ண முடியும்? உங்களுக்கே இந்த விஷயம் லேட்டா தானே தெரிஞ்சது. உனக்கு இன்னும் வலி இருந்தா சொல்லு, நம்ம ஹாஸ்பிடல் வேணா போலாமா? வலி இல்ல சின்னையா, என் சின்னையா கை வச்சதுக்கு அப்புறம் மொத்த வலியும் காணாம போயிடுச்சு. செம்பா, நல்லா சாப்பிட்டு நீ நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். சரி சின்னையா. இருந்தாலும் நீங்க எவ்வளவு பக்காவா வண்டி ஓட்டுறீங்க, அந்த மாதிரி இந்த டிரைவருக்கு வண்டி ஓட்ட தெரியல சின்னையா. சுத்த தத்தியா இருப்பான் போல இருக்கு. செம்பா, இதுக்கு மேல அந்த டிரைவரை திட்டக்கூடாது, புரிஞ்சுதா? சரி சின்னையா, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க. பாத்து. நான் சாந்தியாக்கா, இவங்க தான் புது சொந்தக்காரங்களா? ஊருக்குள்ள வரப்பவே மீன் பயிர் பண்ணிட்டு தான் இறங்கலாமே. ஏதோ முறுக்கு வித்தமா பழு பண்ணமான்னு இருக்கணும், அதை விட்டு சொன்னாக்க எதிராகவே போட்டி போறீங்களா? ஏன் போட்டிக்கு வந்தா என்ன? எல்லாரும் போட்டிக்கு வரதுக்கு தானே காம்படிஷன் வைக்கிறாங்க. டேய், பொருள் ஆட வச்சிரா? வண்டில தானே இருக்குது. டேய், நமக்கு எதுக்குடா இதெல்லாம்? தேவையே இல்ல. அவ ஏதோ பொருள் இருக்கு அது இருக்குன்னு சொல்றான். வாங்கடா வீட்டுக்கு போயிடலாம். ஐயா, நீ என்ன சப்பையா இருக்க? எதுக்கு இப்ப இவங்களுக்கெல்லாம் பயப்படுற? டேய் சும்மா இருடா.
அவங்க எல்லாம் பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கானுங்க. டேய் கபடி வேணா ஒண்ணு வேணா சொன்ன கேளுடா. அக்கா இன்னும் பேரே கொடுக்கல, அதுக்குள்ள மாமா அபசகுணமா வாய வைக்கிறாரு. அதானே, நீ எதுக்கு நான் பயப்படுற? நாளா இல்ல, சும்மா பயந்துனே இருக்கிற. சங்கருத்துருவேன். அண்ணே நான் இல்லனே. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒளிடுறீங்க? அது இல்ல வடிவு, இது வந்து ஒரு காந்தி வெளியில் இருக்கிற ஏரியாவாச்சா, எதுக்கு இங்க தேவையில்லாம நம்ம வன்முறை பண்ணிக்கிட்டு, அதனால காந்திக்கு தானே கெட்ட பேரு. வரக்கூடாதுன்னு அண்ணன் சொல்றாரா இல்லையா? அவர் சொல்றதான் கரெக்ட். வாங்க எல்லாரும் சட்டு புட்டு ஏரியாவை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போவோம். வா வா வா. சரி வாங்க போலாம். என்ன என்னண்ணே கொஞ்சம் இருங்க. என்னாச்சு இப்போ? பிரதர், பேச்செல்லாம் வேற நல்லா குத்திருக்கீங்க. போய் உங்க அக்காவை கூட்டிட்டு வாங்களேன். ஏய் நான் நெக்கலா இங்க தானே இருப்ப. இரு எங்க அக்கா கூட்டிட்டு வரேன். பிரதர், நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். போங்க உங்க அக்கா கூட்டு வாங்க. டேய் இதெல்லாம் வேணாம்டா. சும்மா இருங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். பிரதர் நீங்க போங்க. பிரதர்ஸ் நீங்களும் போங்க. டேய் இவனுங்கெல்லாம் பாக்குறதுக்கே கரடு முரடா இருக்கானுங்கடா. சின்னையா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாம போய் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். சின்னையா கொஞ்சம் இரு, அக்கா வந்துட்டோம். நீங்க ஏன் சின்னையா சொர்ணா அக்கா கிட்ட போய் வம்பு இழுக்கிறீங்க? ஏய், நான் சொர்ண அக்காவை சொல்லல, எங்க அக்காவை சொன்னேன். என்னது உங்க அக்காவா? ஆமா, எங்க அக்காவே தான். என்னங்க? அதோ என் அக்கா வந்துட்டா பாரு. ஐயோ இவளுக்கா இவ்வளவு பில்டப்? வாங்கக்கா, எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கேன். நேத்து கார்த்திக் ஃபோன் பண்ணா, அப்பதான் இந்த மாதிரி கபடி போட்டி இருக்குன்னு சொன்னா. என்ன அர்ச்சனா நீ? இந்த ஏரியாவுல ஒரு பொம்பளை மிரட்டுதுன்னு சொன்னாங்க. நீங்க இருந்துமா இது நடக்குது? ஏய், நீ சொல்றத பார்த்தா நான் ஏதோ ரவுடி தாதா மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் நீ வந்துட்டல்ல, பாத்துக்கலாம் வா. இந்த கபடி போட்டியில நாம ஜெயிப்போம். ஆமா, கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம். கயல், நீ தான் முன்னால இருக்கணும். உனக்காக தான் நாங்க இந்த மேட்சை ஆட வந்திருக்கோம். வா, நீ முன்னால போ, நாங்கெல்லாம் வரோம். இல்லக்கா சார், நீங்க முன்னாடி போங்க சார். நானா? ஆக்சுவலா உங்க கோச் தான் முன்னாடி நின்று உங்களை கொண்டு போகணும். காலேஜ்ல இருந்து உங்க கோச் வரேன்னு சொன்னாரு, எங்க ஆளை காணோம்? அதுதான் சார் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் வரல, என்ன ஆச்சுன்னே தெரியல. அவர் வந்துருவாரு சார். அதுக்குள்ள நம்ம ஃபார்ம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் சார். ஓகே. ரொம்ப நேரம் ஆச்சு, மழை வர மாதிரி இருக்கு. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்க. சரி வாங்க போங்க, போலாம். சார். ஏய், இவ ஒரு லூசு. ஏன்பா சொர்ணாக்காவை பத்தி தெரிஞ்சுமா இதுல விளையாட போறீங்க? விளையாட்டு வினையாயிடும்பா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். நீங்க ஃபார்ம் கொடுங்க. விவரம் தெரியாம இருக்கீங்க. சரி சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க, ஃபில் பண்ணுங்க. இந்தாப்பா சீக்கிரம். நம்ம டீமுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. என்ன வைக்கலாம் சம்பா? தம்பி பேசாம ஏன் பேரு வைடா. ரொம்ப ராசியான பேரு, அமுதன் கபடி குழு. எப்படி இருக்கே? ஒண்ணும் வேண்டாம். நம்ம டீமுக்கு நானே ஒரு பேர் சொல்றேன். சொல்லுங்க சின்னையா. பொண்ணுங்கெல்லாம் கபடி விளையாடுறதால தைரியமா ஒரு பேர் சொல்லட்டுமா? சொல்லுங்க. தமிழ் தலைவி. சூப்பர்னா. என்னடா இப்படி ஒரு பேர் வச்சுட்டு திடீர்னு? அண்ணே, நான் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அப்ப சரி. இந்த சந்தோஷமான நேரத்துல கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டான்னா எப்படி இருக்கும்? நீ ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு காரணம் தெரியா? ஏய். ஏன் அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு?
சின்னையா நீங்க போய் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. சரி வாங்கிட்டு வந்துடுறேன். கத்தி எனக்கு ரசகுல்லா. டேய் லட்டு இதுதான் நம்ம ஃபேமிலின்றது. சாப்பாடுன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆர்வமாயிடுறாங்க பாரு. சரி சரி, ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் வாங்க. கார்த்திக் வந்துருவான். என்னது ரெஸ்ட் எடுக்க போறீங்களா? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது என்ன கெஸ்ட் ஹவுஸா? சொர்ணா கட்டியும் ரெஜிஸ்டர் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இடத்த அடிக்காம வெளியே போய் நில்லுங்க போங்க. அது இல்ல சார். ஏங்க அவர் தான் டென்ஷன் ஆகுறாருல, வாய் மூடிட்டு வாங்க போலாம். போங்கம்மா போங்க. ஏரியாவுல ரிஜிஸ்டர் முதற்கொண்டு ரவுடி பையலா தான் இருப்பான் போல இருக்கு. என்ன உலகம் போங்க சார், சார். எல்லாம் அவங்க செட்டப்புப்பா. வா வா. போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஆரவாரமா வராங்களே, யாருக்கா இவங்கெல்லாம்? அக்கா அவதான்க்கா சொர்ணாக்கா. இப்ப கூட சொல்றேன், கட்டின 1000 ரூபாய் திருப்பி வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சமா வீட்டுக்கு போய் சீரியலை பார்த்தமானா அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. அக்கா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? இவங்க தான் நம்மளுக்கு எதிராக ஒரு டீம் உருவாக்குறது. ரொம்ப தைரியசாலிக்கா. செல்லக்குட்டி, நீதான் இந்த ஏரியாவோட டான் செம்பான்னு சொல்றாங்க. நீங்க தான் சொர்ணாக்காவா? என் பசங்க அவ்வளவு சொல்லியும் போட்டி போட்டே தான் தீருவேன்னு அடம் பிடிக்கிறியாமே. ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, போட்டின்னு வந்தா யார் வேணாலும் கலந்துக்கலாம்ல, அதான். இந்த இடத்துல நான் வச்சதான் சட்டம். இந்த போட்டியை எதுக்கு நடத்துறேன் தெரியுமா? என் தங்கச்சிக்காக. ஒவ்வொரு வருஷமும் என் தங்கச்சி தான் போட்டியில நின்னு ஜெயிப்பா. அவளுக்கு நான் தான் பரிசு கொடுப்பேன். அவளுக்கு தான் பரிசும் கிடைக்கணும். இந்த வருஷம் மட்டும் இல்ல, எல்லா வருஷமும் இப்படிதான் நடக்கணும். அப்படின்னா போட்டியா உங்க வீட்டு சமயக்கட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே? கிரவுண்டுக்கு எதுக்குக்கா கொண்டு வரீங்க? வாய மூடுங்கடா, பேசி நிக்கிறல. அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை? என்ன சொன்ன? அதான்க்கா, போட்டியா உங்க வீட்டு சமயக்கட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே? எதுக்கு கிரவுண்டுக்கு கொண்டு வரீங்கன்னு கேட்டேன். என்னம்மா பெரிய கூட்டத்தோட வந்துக்கிற?
வீட்டாளுங்களாம் கூட்டிட்டு வந்துக்கிறியா? இப்ப கூட சொல்றேன், கட்டின 1000 ரூபாய் திருப்பி வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ குடிச்சமா வீட்டுக்கு போய் சீரியலை பார்த்தமானா அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. என்னக்கா? இவ யாரு? இவரு என் புருஷன். செல்லக்குட்டி, ஆளு வேற கொழுக்கு மொழுக்குன்னு ஒரு அமைப்பா இருக்கிற. எங்க ஆளுங்க கிட்ட சொன்னா உன் ஷேப்பையே மாத்திருவானுங்க, பார்த்து நடந்துக்கன்னா. அக்கா, உங்க மிரட்டலுக்கு பயப்படுற ஆளு நான் கிடையாது. உங்களால என்ன முடியுமோ நீங்க செய்யுங்க, எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம். இந்த போட்டியில அவங்க கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. முதல்ல ரிஜிஸ்டர் பண்ண நீங்க ஜெயிப்பீங்கன்னு ஆயிடாது. விளையாடணும், உசுர கொடுத்து விளையாடணும். அதாக்கா நானும் சொல்றேன், நியாயமான முறையில 2 டீமும் விளையாடி பார்ப்போம். யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறத அந்த ஆண்டவன் முடிவு பண்ணட்டும். சில பேருக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும் போல. சரி, எங்களை எதிர்த்து விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, எதுக்கும் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. ஏன்னா என்ன மாதிரியே என் டீமும் கொஞ்சம் மோசமானது, அதனாலதான் சொல்றேன் கண்ணு. ஆல் தி பெஸ்ட். களத்துல சந்திக்கலாம். கண்டிப்பா சந்திக்கலாம்க்கா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு போறீங்க. போங்க போங்க சீக்கிரம்க்கா, போங்க போங்க சீக்கிரம். செம்பா வா. ஏய், என்ன நீங்கள பேயறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்ன பயந்துட்டீங்களா? பயமா? சின்ன ஷாக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. இங்க பாருங்கண்ணே, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தோம் அப்புறம் தைரியமா விளையாட முடியாது. வெற்றி நமதே. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அட்ரா மேலத்தை அட்ரா. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. யாரு உள்ள போறீங்களோ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மள நல்லா கவனிக்கிறாங்களான்னு கவனமா பார்த்து நீங்க தான் அவங்கள ஜட்ஜ் பண்ணணும். 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேல நின்று ஆடக்கூடாது. வேற எது மேலேயும் கவனம் செலுத்தாம ஜாக்கிரதையா ஆடுங்க. வணக்கங்க. எப்படி விளையாடுறாங்க? நம்ம டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லதாக்கா விளையாடுறாங்க. அப்ப கப்பு வாங்கிடலான்னு சொல்றேன். கண்டிப்பாக்கா. அப்புறம் எதுக்கு நான் கண்டவங்களோட போய் சண்டை போடணும்? இத்தனை வருஷமா நம்மளை எதிர்க்கிறதுக்கு இந்த ஏரியால ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனா இப்போ நம்ம டீம் எதிர்த்து ஒரு டீம் உருவாயிருக்கு. பயம் விட்டு போச்சுக்கா. நம்ம மேல இருந்த பயம் விட்டு போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்த நினைச்சிட்டு இருக்க? யாரு வந்தாலும் சரி, எப்பவும் போல இந்த வருஷமும் நாம தான் ஜெயிப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லக்கா. எனக்கு என்னமோ நம்ம எதிர் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோன்னு தோணுது. நம்ம இவ்ளோ மிரட்டியும் போட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஜெயிச்சு காட்டுவோன்னு நம்ம கிட்டே சவால் விடுறாங்கன்னா நமக்கு எதிராக அவங்க எந்த அளவுக்கு தயாராகுவாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா. அவங்க என்னதான் தயாரானாலும் சரி, ஜெயிக்க போறது நாமன்னு எழுதி வச்சாச்சு. அது எப்படிக்கா இவ்ளோ உறுதியா சொல்ற? அக்கா சொல்றல, நீ நம்பு. எத்தனை பேரு நம்மள முட்டி மோதினாலும் ஜெயிக்க போறது சொர்ணா டீம் தான். பரிசு வாங்க போறது நீதான். நம்மளை எதிர்த்து ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு நீயே இவ்வளவு தூரம் யோசிக்கும் போது நான் அதை யோசிக்க மாட்டேனா? பேரு புகழ் பணம் எல்லாமே சம்பாதிச்சது இதை வச்சுதானே?
அதெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துருவேனா என்ன? எல்லா வருஷமும் எதிர்த்து ஆடுறது நம்ம ஆளுங்களா இருந்தனால தைரியமா இருந்தோம். இப்போ புது ஆளுங்களா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா? என் தங்கச்சியா இருந்துகிட்டு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம டீமுக்குன்னு இந்த ஏரியால ஒரு கெத்து இருக்குது. எக்காரணத்து கொண்டும் அந்த கெத்தை நாம விட்டு கொடுத்துடவே கூடாது. என்னைக்குமே சொர்ணாக்கா டீம்னா இந்த ஏரியாவே அலறணும். நம்மளை எதிர்த்தா என்ன ஆகும்னு இங்க உள்ளவங்களுக்கு காட்டணும். சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து பயப்படணுமே தவிர நம்ம யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உதவுறதுக்கும் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் நான் இருக்கேன். என்ன மீறி நடந்துருமா என்ன? நடக்காதுதான், இருந்தாலும் இங்க பாரு, இதுல தோத்தா நம்ம இழக்க போறது வெறும் பணத்தை மட்டும் கிடையாது, நம்மளோட கௌரவத்தையும் சேர்த்துதான். இந்த சொர்ணா அவளோட கௌரவத்தை காப்பாத்திக்க என்ன வேணும்னாலும் பண்ணுவா. இதுக்கு மேலையும் உங்க யார்கிட்டயும் பயமும் தயக்கமும் இருக்க கூடாது. நாம பல வருஷமா இங்க வேரூன்றி நிக்கிற ஆலமரம். அவங்கெல்லாம் நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளாம். புடுங்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? புரியுதுக்கா. எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா விளையாடுங்க. அவங்கள மண்ணை கவ்வ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன? உங்கள் ஸ்டார் விஜய்.